ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊர் செல்ல செழிப்புடன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊரின் திருட்டிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு ஊர் தலைவரை நியமித்தார்கள். அவன் பெயர் மாணிக்கம். அவர் பராக்கிரமசாலியாக இருந்தார். அவர் பெயரை கேட்டாலே திருடர்களுக்கு குலை நடுங்கும். ஒரு நாள் தன் நண்பர்களை சேர்த்து கொண்டு ஒரு அடர்ந்த காட்டிற்குள் வேட்டையாட சென்றார்கள். அந்த காட்டுல நிறைய மிருகங்களை வேட்டையாடி கொன்றான். மாலை பொழுதாகிவிட்டது. மான் ஒன்று அவன் கண்ணெதிரே வந்து நின்றது. அந்த மானை துரத்தி கொண்டு ஓடினான். அந்த மான் திசை மாறி வேறொரு காட்டிற்குள் நுழைந்தது. பின்னாலே சென்ற அவன் காணவில்லை என்று தேடினான். அந்த மானை தேடி அலைந்து திரிந்தான். கிடைக்கவில்லை. சோர்வாகிவிட்டான். பசி தாகம் எல்லாம் வந்துவிட்டது. அங்கு தூரத்தில் ஒரு ஆசிரமம் தென்பட்டது. அதன் அருகில் சென்று பார்த்து இது ரிஷிகள் வாழுமிடம் என்று அறிந்து கொண்டான். சரி, இளைப்பாறலாம் என்று உள்ளே சென்றான். உள்ளே சென்றதும் அங்கு புன்னகையுடன் ஒரு இளம்பெண் வாருங்கள் என்று வரவேற்றாள். அங்கு இருக்கும் ஆசனத்தில் அமர வைத்தாள். தன்னுடைய பெயரை அறிமுகம் செய்ததும் அந்த பெண் என் பெயர் தனம் என்றாள். என் தந்தையான மகரிஷி வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றுள்ளார் என்று கூறினாள். மாணிக்கத்திற்கு சந்தேகம் வந்தது. மகரிஷிகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்களே, நீ எப்படி அவருக்கு மகனானாள் என்று கேட்டான். அதற்கு தனம் என்ன சொன்னாள் என்றார். எனது தாயும் தந்தையும் காதலித்துக் கொண்டிருந்தார்கள். தாயின் பெற்றோர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவர்களை மீறி திருமணம் செய்து கொண்டார்கள். சிறிது நாள் கழித்து என் தாய் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். என் தந்தையை இரக்கமின்றி வெட்டி படுகொலை செய்தார்கள். என் தாய் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாள். அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக மகரிஷி வந்தார். என்னை எடுத்துக்கொண்டு இந்த ஆசிரமத்திற்கு வந்து இங்கேயே வளர்த்தார் என்று சொன்னாள். மாணிக்கத்திற்கு இவள் மீது விருப்பம் வந்தது. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னான். இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. ஆசிரமத்திலேயே திருமணம் செய்து கொண்டார்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மாணிக்கத்திற்கு ஊருக்கு போகிற எண்ணமே வரவில்லை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சங்கடங்களை ஏற்படுத்த விதி ஒன்று இருக்கிறது. மாணிக்கம் ஊரில் இல்லை என்று தெரிந்ததும் திருடர்கள் தன் கைவரிசையை காட்ட ஆரம்பித்தனர். திருட்டு தலைவிரித்து ஆடியது கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த ஊரிலிருந்து 2 நபர்கள் மாணிக்கத்தை தேடி சென்றனர். ஊரில் நடந்த பிரச்சனை எல்லாம் மாணிக்கத்திடம் எடுத்து உரைத்தனர். மாணிக்கம் தன் ஊரில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துவிட்டு நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று தனத்திடம் கூறினான். தன்னுடைய காதலை பிரிந்து ஊருக்குள் சென்றான். தனம் தன் காதலை பிரிந்து காதல் மயக்கத்தில் இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக வந்த ஒரு மந்திரக்காரன் இந்த ஆசிரமத்தில் இளைப்பாறலாம் என்று உள்ளே சென்றான். அவனுக்கு பசி. ஆனால் தனம் தன் காதலை பிரிந்து வருத்தத்தில் இருந்ததால் அழுது கொண்டிருந்தான். அந்த மந்திரக்காரனை சரியாக உபசரிக்க முடியவில்லை. ஆத்திரமடைந்த அவன், நீ யாரை எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அவன் உன்னை மறந்து போவான் என்று சபித்து விட்டான். தனத்திற்கு சில நாள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மாணிக்கம் வருவான் வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள் தனம். அவன் வரவே இல்லை. மாணிக்கத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் மகனுடன் ஊருக்குள் சென்றாள். அவனுக்கு இவர்களை யாரென்றே தெரியவில்லை. அந்த மந்திரக்காரன் விட்ட சாபம் இவர்களின் ஞாபகத்தை அழித்துவிட்டது. ஊர் மக்கள் அவர்களை 2 பேரையும் விரட்டியடித்தனர். அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஒரு அடர்ந்த காட்டிற்குள் தனியாக வாழத் தொடங்கினர். சில நாட்களித்து அவர்களின் மகன் மாணிக்கத்தைப் போலவே வீரமிக்கவனாக இருந்தான். ஒரு நாள் காலை மாணிக்கம் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த போது அங்கு ஒருவன் சிங்கத்தின் வாயை பிளந்ததை பார்த்தான். அவன் அருகில் சென்று பார்த்தால் மாணிக்கம் போலவே இருந்தான். சந்தேகம் வந்தது. காட்டிற்குள் ஒரு முனிவரை பார்த்தான். ஐயா, என்னைப் போலவே ஒருவன் இந்த காட்டிற்குள் வீரமிக்கவனாக இருக்கிறான். அவன் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். அந்த முனிவர் ஒரு மந்திரக்கல்லை காண்பித்து இதன் நன்றாக உத்து கவனி என்று கூறினார். அதை பார்த்ததும் கடந்த கால நினைவுகள் எல்லாம் மாணிக்கத்திற்கு வந்துவிட்டது. அந்த வீரனிடம் சென்று, நான் தான் உன் தந்தை, தனம் எங்கிருக்கிறான், இப்போதான் எல்லாமே எனக்கு ஞாபகம் வருகிறது என்று கூறினான். அந்த சிறுவனை கூட்டிக் கொண்டு தனம் இருக்கும் இடத்திற்கு சென்றான். தனத்திடம் சென்று, அந்த மந்திரக்காரன் செய்த சூழ்ச்சியால் நான் உங்களை மறந்துவிட்டேன் என்று கூறினான். மாணிக்கம் இருவரையும் கூட்டிக் கொண்டு ஊருக்குள் சென்று கணவன் மனைவியாக வாழத் தொடங்கினர்.